அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ் சங்கத்தின் வட அமெரிக்க தமிழ் சங்கத்தினுடைய 25வது ஆண்டு விழாவை சிறப்பாக இந்த விழாவில் தமிழகத்திலிருந்து எங்களை அழைத்ததற்கு முதலில் நன்றியை தெரிவித்திருக்கிறேன். ஆனால் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது தமிழகத்தில் உள்ள நிலைமையை விட இங்கே தமிழ் பற்றும் தமிழ் மொழியின் மீது ஒரு நீங்காத ஒரு காரணம். இங்கே அமெரிக்காவுக்கு வந்தாலும் கூட நாம் பிறந்த மண்ணின் பெருமையை, பிறந்த இடத்தினுடைய பெருமையை, அந்த பண்பாட்டையும் பாதுகாக்கக்கூடிய முறையில் இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பின் பெருமையை தமிழ்நாட்டு மக்களின் சார்பில், கட்சிகளின் சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நடந்த நிகழ்ச்சிகள் அத்தனையும் தமிழ் பண்பாட்டை தமிழுடைய தொன்மையை நினைவுபடுத்தி அதை மேலும் சிறப்பு செய்யக்கூடிய முறையில் இந்த கூட்டமைப்பு செயல்பட்டு வருகிறது. அது நம்முடைய தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது. தமிழகத்தில் பிறந்தாலும் நம்முடைய தமிழ் மொழியில் ஒரு பழமொழி உண்டு, திரைகிடல் மொழியும் திறகியும் கேடு என்ற பழமொழி உண்டு. அது எவ்வளவு மண்ணை விட்டு பிரிந்து எவ்வளவு தூரமான இடங்களுக்கு சென்றாலும் அந்த தாய்மொழியுடைய பாசத்தை விடாமல், தமிழ் மொழியை மறக்காமல் அத்தனை பேரும் தமிழால் ஒன்று சேர்த்து வரக்கூடிய அந்த பாச படைப்பு இங்கே பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நிறைந்த இசை நிகழ்ச்சியில் கூட நம்முடைய பாரம்பரியமான சங்கீதத்தையும் இசையையும் இங்கே உள்ள குழந்தைகளுக்கு வளர்க்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய தாய்மார்கள் எங்களுடைய குழந்தையை செம்மையாகவும் சிறப்பாகவும் அந்த பாசத்துக்கு விளைவுக்கு ஒரு இடையூறு ஏற்படாமல் அந்த பண்பாட்டுடைய தொடர்ச்சியாக குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது எங்களை போன்ற நாங்கள் பல பேர் வந்திருக்கிறார்கள். நம்முடைய ராமகிருஷ்ணன் எழுத்தாளர் வந்திருக்கிறார், அதை போல தமிழச்சி தங்கப்பாண்டியன் வந்திருக்கிறார், மரமலைகள் வந்திருக்கிறார், மரமலை இலக்குனார் வந்திருக்கிறார், இன்னும் கலைச்செல்வன் நம்முடைய கலைச்செல்வன் மற்றவர்களும் பல பேர் வந்திருக்கிறார்கள். அவ்வளவு பேரும் உண்மையிலேயே இதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் பல சிக்கல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து வழிகாட்டக்கூடிய இடத்தில் எவ்வளவு பிரிந்து நாட்டை விட்டு விலகி இங்கே வந்திருந்தாலும் கூட அந்த பண்பாட்டினுடைய சிறப்பை உங்கள் கையிலிருந்து மேலும் வளர்க்கக்கூடிய முறையில் 25 ஆண்டுகள் சிறப்பாக இந்த கழகத்தை வளர்த்திருக்கிறீர்கள், எல்லோரும் இணைத்திருக்கிறீர்கள். அதில் தமிழ் நம்மை அனைவரும் இணைக்கக்கூடிய முறையிலும் உங்களுடைய நாம் மலரை பார்க்கும் பொழுதும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. நம்மை அனைவரும் இணைத்து வரக்கூடிய தமிழை மேலும் பாதுகாத்து தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை, அந்த இலக்கிய பண்பாட்டு நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து இதர பகுதி மக்களுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய முறையிலும் நீங்கள் இந்திய மற்றும் தமிழ் மக்களுடைய ஒரு தூதுவர்களாக, தமிழ் பண்பாட்டின் பிரதிநிதிகளாக, தமிழ் மொழியின் சிறப்பு மக்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய முறையில் உங்கள் அமெரிக்க திருநாட்டில் வந்து நீங்கள் இவ்வளவு ஒற்றுமையாக இருந்து செயல்படுவதற்கு நாங்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் இருந்து உங்களுக்கு மேலும் வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒற்றுமையும் முயற்சியும் மேலும் மேலும் வளர வேண்டும். பொன்விழாவோடு வெள்ளிவிழாவோடு இல்லாமல் பொன்விழாவும் அதற்கு மேல் வைர விழாவும் நடக்கக்கூடிய முறையில் இந்த கூட்டமைப்பை செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.